கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருந்தா உற்சாகம் அலோகரத்துவத்தை கர்த்தரை மேம்படுத்தலாமே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தின் 20வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உங்கள் பாவங்கள் நிவர்த்தியாக வேண்டும். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்ல முடியுமா? எல்லாருமே பரிசுத்தவான்கள். ஆகினால் இந்த வசனத்தை பார்த்து, இந்த வசனத்தை கொண்டு நாம் மற்றவரோடு ஒரு வாழ்த்து சொல்வதை போல சொல்ல இயலாது. ஆலோசனை சொல்வதை போல, எச்சரிப்பை போல சொல்ல இயலாது. ஆகவே வேத வாக்கியம் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் என்ன செய்ய வேணும்? நான் ஏற்கனவே மனம் திரும்பி இருக்கிறேனே, மீண்டுமாகவா நான் மனம் திரும்ப வேண்டும் என்று கேட்பீர்களேயானால், நாம் இன்னும் மனம் திரும்ப வேண்டிய அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் மனம் திரும்பி இருந்தாலும் இன்னும் மனம் திரும்ப வேண்டிய அம்சங்கள், வாழ்வு முறைகள், வாழ்வின் பழக்க வழக்கங்கள் நம்மிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் குணப்பட வேணும். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தின் 20வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். சுகப்படுங்கள் என்று சொல்லவில்லை. சுகம் என்பது தற்காலிகமானது, குணம் என்பது நிரந்தரமானது. ஒரு காயத்திற்கு மருந்து வைத்து அதை ஆற்றும் பொழுது அது அந்த நேரத்திற்கு சுகமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து செய்யாமல் போனால் அங்கே சுகம் இல்லாமல் போகிறது. ஆகவே தேவை என்ன என்று கேட்டால், நிரந்தரமான குணம் தேவை. வசனம் என்ன சொல்கிறது? நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி இருந்தாலும் குணப்படாத குணங்கள் மனிதர்களாக நமக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறது. மனம் திரும்பி இருக்கிறேன் என்று கிறிஸ்தவ மார்க்கம் சொல்லுகிறது. கிறிஸ்தவனாகிய நானும் சொல்லுகிறேன். ஆனாலும் என் குணத்தை பார்க்கையிலே நான் மனம் திரும்பின மனுஷன்தானா என்று என்னை காண்கிறவர்களுக்கு சந்தேகம் உண்டாகிறது. மனம் திரும்பி இருந்தால் குணமடைந்திருக்க வேணும். ஆகவே நான் ஒருவரை பார்த்து ஒருவர் விசாரிக்கிறோம், நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா என்று. நான் சுகமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று எதிர்த்து செல்லுந்து நமக்கும் விசாரித்தல் வரும். அதே கேள்வியை நீங்கள் குணமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால், என் குணத்துக்கு என்ன குறைச்சலை கண்டீர்கள் என்று நம்மை தாக்குவார்கள். இந்த குணம் என்ற வார்த்தை, ஒன் இஸ் கேரக்டரிசம், அனதர் ஒன் இஸ் ஹீலிங். காயம் குணமாவது, மனிதனுடைய சுபாவம் குணமாவது. ஆகவே நாம் மனம் திரும்பின கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் குணப்படாதபடியினாலே நம்மிலே பாவங்கள் உண்டாகிறது.
அப்போஸ்தலர் 3:20 நீங்கள் மனம் திரும்பி குணப்பட்டால் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். நீங்கள் மனம் திரும்பி குணப்பட்டால் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். தெய்வீக பாஷை பேசுகிறேன் என்றால் தெய்வீக சுபாவம் வேணும். அந்நிய பாஷை, தூதர் பாஷை, பரலோக பாஷை, எல்லா பாஷையும் பேசுகிறார்கள். தெய்வீக பாஷை பேசுகிறேன் என்றால் என்னிடத்தில் தெய்வீக சுபாவம் இருக்க வேணும். தெய்வீக சுபாவம் இருந்தால் தெய்வீகமான வார்த்தைகளே நம்மில இருந்து உண்டாகி நம்மை குணப்படுத்தும். அதை கேட்கிற மன காயங்களை ஆற்றும். நம்முடைய குணத்தை அது காட்டும். ஆகவே எதிலெல்லாம் நாம் மனம் திரும்ப வேண்டுமோ அதிலெல்லாம் நாம் என்ன செய்ய வேணும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் ஓர் நாளிலே நிறைவாகிற காரியமே அல்ல. மனிதன் வளர்ந்து 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 தேய்ந்து 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 இல்லாமல் போகிறவன். மனிதன் வளர்ந்து 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 தேய்ந்து 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 இல்லாமல் போகிறவன். முன்பு நாம் இருந்ததில்லை, இப்போது நாம் இருக்கிறோம், இனி நாம் இருக்க போவதில்லை. ஆகவே காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது, நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மனம் திரும்பின ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்குரிய குணம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய சுபாவம் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா? நம்முடைய சுபாவம் பாவமற்ற ஒரு பரிசுத்தமான சுபாவமாக இருக்கிறதா என்ற கேள்விகளெல்லாம் இந்த அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தின் 20வது வசனத்தின் அடிப்படையிலே நம்மை தாக்குகிறதா இருக்கிறது. என்னிலே பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு தைரியமாக சவால் விட்டு சொன்னார். பாவமே இல்லாத பரிசுத்தர், ஆனால் அவர் பாவிகள் மத்தியிலே வாழ்ந்த பரிசுத்தர். தெய்வம் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால், மனிதர்களாகிய உங்களைப் போல நானும் மாம்சத்தில் வந்திருந்து பாவமே இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ முடியும் என்பதை நிரூபிக்கும்படியாக நான் மாம்சத்தில் வெளிப்படுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் இயேசுவாக மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் பாவிகள் மத்தியிலே வாழ்ந்தாலும் அவர் பரிசுத்தராய் வாழ்ந்தார். அவரிலே பாவமே இல்லை, அவரிலே பழுதில்லை, அவரிலே குற்றமில்லை, அவரிலே குறைவில்லை. அவர் எப்போது பரிசுத்தனாகவே வாழ்ந்தார் என்று சொன்னால் கிறிஸ்தவன், கிறிஸ்து பிளஸ் அவன், அவரிடத்திலே குணம் இருக்க வேணும். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது செயல் மனம் திரும்ப வேண்டும். யூ மஸ்ட் ரிபென்ட் அகைன் ஒன்ஸ். மீண்டும் ஒரு விசை குணப்படுங்கள். வேத வசனத்தின்படி நான் பாவமற்றவன் என்று நீங்கள் சொல்லவே முடியாது. ஆகையினாலே தான் அப்போஸ்தலர் 3:20 தைரியமாக நம்மை நோக்கி கடந்து வருகிறது. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லி, நீங்கள் பாவம் செய்து கொண்டிருந்தால், ஒருவேளை உங்களிலே பாவம் இருந்தால் என்று சொல்லாமல் வெளிப்படையாக நேரடியாக உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம் புதிய ஏற்பாட்டிலே 325வது பக்கம் தெளிவாய் சொல்லுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறதா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம் புதிய ஏற்பாட்டிலே 325வது பக்கம். எல்லோருமாய் வாசித்தே ஆக வேணும். வாசியுங்கள். நமக்கு என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறதா இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் மண்டியிட்டே ஆக வேண்டும்.
உபாகமம் 15வது அதிகாரத்தின் 9வது வசனம், ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுப்பது பாவம். உபாகமம் 15வது அதிகாரம் 9வது வசனம், ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுப்பது பாவம். உபாகமம் 24வது அதிகாரம் 15வது வசனம், வேலைக்காரன் கூலியை தாமதப்படுத்துவது பாவம். உபாகமம் 24வது அதிகாரம் 15வது வசனம், வேலைக்காரன் கூலியை தாமதப்படுத்துவது பாவம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 9வது வசனம், தீய நோக்கம் பாவம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 9வது வசனம், தீய நோக்கம் பாவம். ரோமர் 14வது அதிகாரம் 23வது வசனம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ரோமர் 14வது அதிகாரம் 23வது வசனம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம், நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம், நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். 1 யோவான் 5:17, அநீதியெல்லாம் பாவம். 1 யோவான் 5:17, அநீதியெல்லாம் பாவம். 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இத்தனை விதமான பாவங்கள் வேத வசனத்தின் அடிப்படையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சிக்கிக்கொள்ளாத விசுவாச பிள்ளை யாராயிலும் இருந்தால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், என்னிலே பாவம் இல்லை என்று. நீங்கள் தைரியமாக சொல்ல முடியுமா? அற்புதமான வசனம், அநீதி எல்லாம் பாவம். நீதி என்றால் விசுவாசம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கலாத்தியர் 3வது அதிகாரத்தின் 6வது வசனம், இயேசுவை விசுவாசிக்க வேண்டிய நாம் அவரை விசுவாசியாமல் போனால் அது பாவம். இப்படிப்பட்ட பாவங்களெல்லாம் இந்த வேத புத்தகத்திலே ஆவியான கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம், தீய நோக்கம் பாவம், நன்மை செய்ய அறிந்தவர்கள் செய்யாமல் போனால் பாவம், வேலைக்காரன் கூலியை தாமதப்படுத்துவது பாவம். பரிசுத்த வேதாகமம் மனிதனை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துகிறது, அவனுடைய குணத்தை சரி செய்கிறது. இந்த இரவு காவலர்கள் வருகிறார்கள். இரவு காவலர் யார்? நல்லா சொல்லுங்க. அவருக்கு நாம் எவ்வளவு கூலி கொடுக்கிறோம்? 20 ரூபாய். உங்கள் வீட்டை தேடி கூர்க்கா வந்திருந்து ஷாப் என்று கத்தும் பொழுது நீங்கள் வேகமாக சென்று அந்த 20 ரூபாய் கொடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்ல ஆயத்தமா? ஒரு 20 ரூபாயை கொடுப்பதற்கு அவனை 20 விஷயம் அலை வைக்கிறவர்களாம் இருக்கிறார். இது பாவம் அல்லவா? ஒரு கூலிக்காரனுடைய சுகத்தை கூட கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், வேலைக்காரனுடைய கூலியை தாமதப்படுத்துவது பாவம் என்று சொன்னால், யாருடைய கூலியையும் நாம் தாமதப்படுத்தாமல் இருந்தால் பாவத்துக்கு விலகி ஜீவிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நாம் காணப்படுவோம். ஆகவே தான் இங்கே சில வீடுகளிலே சத்தம் கேட்கும். நான் வந்தவுடனே ஓடி சென்று ஹைசாஹே என்று சொல்லுவேன். அவர் அச்சாஹே ஜி என்று சொல்லுவார். உடனே அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு தீபாவளி என்று சொன்னார். நான் 50 ரூபாயை கொடுத்தேன். கவனிக்கீங்களா? கிறிஸ்தவங்க எப்போதும் கொடுக்கறதுல முந்திக்கொள்ளணும். கையை வைத்து சொல்லுங்க. ஏன் என்று கேட்டால், நாம கொடுத்ததை கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு
கடன் கொடுக்கிறான். கர்த்தரை கடன்காரனாக்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேணும். கர்த்தர் ஒரு காலம் கடன்காரனா இருக்க விரும்பவே மாட்டார். அதனால அவர் திரும்ப 1000 மடங்காக கொடுப்பார். ஏன் கொடுக்க வேண்டும்? இந்த முழு உலக ஜனங்களின் பாவத்திற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தெய்வம். ஆகவே நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்காது. 1 யோவான் 1:8 ஆனபடியினாலே உங்கள் பாவங்கள் என்ன 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 என்று உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. இந்த பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் இப்பொழுதே மனம் திரும்ப தீர்மானித்து மனம் திரும்புங்கள், குணப்படுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவளாம். அவளுடைய சரீரத்தில் உயிர் இருக்கிறது, அவள் வாழ்கிறாள். ஆனால் அவளுடைய ஆத்மா மரித்த நிலையில் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கூட்டங்களில் என்ன நடக்கிறது? சுகமளிக்கும் ஆராதனை. என்ன சுகமளிக்கும் ஆராதனை? நற்செய்தி கூட்டங்கள் நல்லா இருந்தது, பேரின்ப பெருவிழாக்கள் நல்லா இருந்தது. சுகமளிக்கும் ஆராதனை, சுகம் கிடைச்சா போதும். அதுக்கு பிறகு இயேசுவை திரும்பி கூட பார்க்கறது இல்லை. காடு வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், நல்ல உன்னத வாழ்வு வேணும் என்று இயேசுவை தேடும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சிலர் அதையே போதமாக போதிக்கிறார்கள். கிறிஸ்துவ வாழ்வு என்றாலே செழிப்பு என்று போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த செழிப்பை போதிக்கிற அந்த பிரசங்கியாரை அந்த பட்டணத்திலிருந்து தூக்கி கொண்டு வந்து ஒரு கிராமத்தில் போட வேணும். என்ன மாதிரி இந்த கிராமத்தில் வைக்கணும். நான் இருக்கிறது பெரிய பட்டணமா? ஒரு ஐயா சொன்னார், நீங்களாம் மெட்ராஸில் இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பக்கத்தில் கூடியிருந்த ஒரு டாக்டர், சித்தா டாக்டர் சொன்னார், 10 ஆண்டுகள் உங்களுடைய வார்த்தையை நான் கவனித்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமைக்காக சொல்லவில்லை. செழிப்பு, சுகம், ஆசீர்வாதம் என்று பேசுகிறார்கள். குணம் மாறாத பட்சத்தில் கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவனும் செழிப்பாக இருக்கிறான். யாருக்கெல்லாம் புரிகிறது? கிறிஸ்தவனை விட செழிப்பாக கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவன் இருக்கிறான். கிறிஸ்தவனை விட செழிப்பாக, சுகமாக, ஆசீர்வாதமாக கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவன் இருக்கிறான். அவனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டால், இவனிடத்திலே குணம் இருக்கும். இவன் மனம் திரும்பி குணப்பட்ட கிறிஸ்தவன். அவன் மனம் திரும்புதல் என்றால் என்ன என்றே அறியாதவன். அது அவனுக்கு கசப்பான காரியம். அவன் கிறிஸ்தவர்களை பார்த்தாலே வெறுக்கிறவன். ஆகவே சுகம் நிரந்தரம் அல்ல. உங்களுடைய இல்லத்தில் எவ்வளவு வசதிகள், வாய்ப்புகள், மேன்மையான வாழ்வியல் முறைகள் இருந்தாலும் உங்கள் சரீரத்திலே வரக்கூடிய சுகம் கொஞ்ச காலம். அதற்கு பின்பாக நீங்கள் பார்க்கத்தான் முடியும், புசிக்க முடியாது, நுகரத்தான் முடியும், அதை தொடக்கூட முடியாது. அதனுடைய குணம் என்றால் அது என்றென்றைக்கும் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்தும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். சர்க்கரை நோய் வந்துவிட்டது. 3 நோய்கள் உலகளாவிய நோய்கள். 1 எய்ட்ஸ், 2வது அம்மை நோய், 3வது இந்த டயாபெட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய். இந்த 3 நோய்களும் நான் எராடிகேட் டிசீஸ், அழிக்க முடியாத நோய்கள். சர்க்கரை நோய் வந்துவிட்டது. நீங்கள் ஆகாரத்திலே கவனம் செலுத்தி இனிப்பை புசியாதிருங்கள் என்று சொன்னால், இனிப்பை புசியாதிருக்க உங்களுக்கு மனம் உண்டா, குணம் உண்டா? அதிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டுமே. எதற்காக? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவைக்கு கொண்டு வருகிறார்கள். தேவ சித்தம். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது சுகம் அல்ல, குணம். அல்லேலூயா. நீங்கள் என்றைக்காகிலும் உங்களுடைய குணத்தை குறித்து சிந்தித்திருக்கிறீர்களா? நான் எப்படிப்பட்ட குணம் உள்ளவன்? நான் உண்மையிலே பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேனா? நான் உண்மையிலே சாந்தமாய் வாழ விரும்புகிறேனா? நான் யாரோடும் தர்க்கிக்க கூடாது என்று முடிவு செய்கிறேனா? என் குணம் மாற வேண்டும் என்று என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் எண்ணி பார்த்ததுண்டா? என்னையும்
சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். ஆகவே உங்களுடைய குணம் எப்படிப்பட்ட குணம் என்பதை நீங்கள் அறிந்து பாவமற்ற பரிசுத்தனாய் காணப்படுவதற்கான குணத்தை அடையும்படிக்கு மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாவமற்ற பரிசுத்தனாய் வாழ வேண்டும் என்ற அவசியத்தின் அடிப்படையிலே உங்கள் குணங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நீங்கள் எதெல்லாம் மனம் திரும்ப வேண்டுமோ அதெல்லாம் நீங்கள் தான் மனம் திரும்ப வேண்டும். எப்படிப்பட்ட குணம்? நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் தனியாக உட்கார்ந்து சிந்திக்கணும். இப்போ கன்வென்ஷன் சொன்னால் அதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அதெல்லாம் நான் செய்ய சொல்லுவேன். உங்களை கண்ணை மூடுங்கன்னு சொல்லி உங்கள் மனசில் உள்ளதை பேச சொல்லி அது ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் என்ன செய்யணும்? தனியாக அமர்ந்திருந்து இந்த சண்டை சச்சரவு பிரச்சனை, இந்த வீண் செலவு, இந்த பலவீனமெல்லாம் எதுக்காக வருகிறது? யாராலே வருகிறது? என்னில உள்ள குறைபாடுகள் என்ன? இதையெல்லாம் நீங்கள் அலசி ஆராய்ந்து அதை சரி செய்வதுதான் மனம் திரும்புதல். வரல சொல்லமா? ஆமாம், மனம் திரும்பலாம் என்னமோ நினச்சிட்டு இருக்கிறார். உங்களோட உங்கள் ஆவி பேசு, உங்கள் ஆத்மா பேசு. இந்த காரியங்களெல்லாம் நீ விட்டுட்டேன்னா குணம் நல்லா இருக்கும் என்று உங்கள் ஆவியை சொல்லுகிறது. சுகமும் உண்டாகும். அதை நீங்கள் கை கொள்வதற்கு உங்களை நீங்களே ஒப்பு கொடுப்பதுதான் மனம் திரும்புதல். அல்லேலூயா. ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 208வது பக்கம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 208வது பக்கம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? 50 வயசுக்காரங்களாம் யார் யார் இருக்கீங்க? 70 வயசுக்காரங்க யாரு? 70 வயசு ஆகி போச்சு, 50 வயசை கடந்தாச்சு, வாழ்க்கையில் பாதியை தாண்டியாச்சு. கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம். எப்படி? அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம் இவைகளெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யம். இதை நீங்கள் அசட்டை செய்கிறபடினாலே நீங்கள் குணப்படும்படி தேவ தயவு இந்த நாள் வரையிலும் உங்களிலே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவன் என்ன சொல்றாரு? நான் எவ்வளவு தயவாய் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தேவ தயவினை அறியாமல் நீ குணப்படாமல் இருக்கிறாயே என்று சொல்லி அவர் தயவு, அவர் பொறுமை, அவருடைய சாந்தம். ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை இந்த நாளிலே உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். தேவ தயவு நான் குணமடையும்படி என்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவையும் அவருடைய பொறுமையும் அவருடைய நீதி சாந்தத்தையும் இந்த ஐஸ்வர்யத்தை நான் அசட்டை பண்ணுகிறேனோ? அப்ப நான் குணமடையும்படி, நான் மனம் திரும்பும்படி அவர் தயவா இந்த வருஷத்தின் 10வது மாதத்தின் 26வது நாள் வரையிலும் என்னை கிருபையாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அதனால ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து காலையிலேருந்து இரவு தூங்குறதுக்குள்ளே என்னென்ன காரியங்களெல்லாம் செஞ்சீங்கன்னு எழுதுங்க. அதில் எப்படியெல்லாம் அணுகிறீங்கன்னு எழுதுங்க. இது வரைக்கும் யாரும் இதை செஞ்சுருக்கவே மாட்டீங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து வாசிங்க. இப்போ செல்ஃப் ரியலைசேஷன், நம்மளை நாமளே சுய பரிசீலனை செய்ய வேணும். நான் செய்த தவறுகளிலெல்லாம் அவருடைய தயவு இருந்து என்னை காப்பாற்றினது. நான் செய்த குற்றங்களிலெல்லாம் அவர் என்னை பொறுமையாய் பாதுகாத்து என்னை ஆசீர்வதித்தார். நான் செய்த மீறுதல்களிலெல்லாம் அவருடைய நீடிய சாந்தம் என்னை காப்பாற்றினது. இதுவே பெரிய ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யவான்களுடைய ஐஸ்வர்யம் விரயமாய் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பொறுமையற்ற, குணப்படாத, மனம் திரும்பாத, ஜென்ம சுபாவம் மாறாத, முரட்டுத்தனமான அக்கிரமமான ஜனங்களினாலே
நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்ன பாருங்கள்? தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயா? நீ குணப்படும்படி தேவ தயவு உன்னை நெருக்கினாலும் நீ அதை அறியாமல் போகிறது. அதனால கர்த்தர் விரும்பும்படியான குணம் என்கிட்ட என்ன இருக்குன்னு நீங்க கேட்டு, சரியா? கர்த்தர் விரும்பும்படியான குணம் என்ன இருக்கிறது? கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே எதை அங்கீகரிப்பார்? நான் பரிசுத்தனா? நான் அன்புள்ளவனா? நான் குணசாலியா? நான் பொறுமையுள்ளவனா? நான் இரக்கம் உள்ளவனா? நான் தயவுள்ளவனா? நான் பரோபகாரம் செய்கிறவனா? இப்படிப்பட்ட குணங்கள் என்னிடத்தில் இருந்தால் நான் பாவமற்றவனாய் வாழ அந்த குணங்கள் உதவி செய்யும். கரங்களை வைத்து கர்த்தரை மேம்படுத்தலாமா? ஆகையினாலே தான் நான் சொல்லுகிறேன், உங்க குணங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்து நீங்க தான் மாற்றணும். நல்ல குணம் உண்டாவதற்கான மருந்து மாத்திரைகள் இல்லை. இந்த மாத்திரை ஒரு மாதம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்ல குணசாலியாக மாறிடுவீங்கன்னு எந்த டாக்டர்னு சொல்லுவாங்களா? இந்த டானிக்கை சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரத்திலே குணசாலி ஆயிடுவீங்க சொல்லுவாங்களா? அப்போ இன்னைக்கு மருந்து மாத்திரமும் ஔஷதம். மலையாளத்தில் இந்த வசனம் தான் ஔஷதம். தேவ தயவானது நாம் குணப்படும்படி நம்மை ஏவுகிறது என்று அறிந்தவர்களாய் அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம் என்பவைகளாகிய ஐஸ்வர்யத்தை, இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை செய்யாதிருக்க வேணும். யாரெல்லாம் உங்களை பார்த்தா நீங்கள் பேச போறீங்க, மெய்யாகவே கர்த்தர் இயேசு என்னை தயவாய் நடத்தி இருக்கிறார், என்னுடைய மீறுதலையெல்லாம் அவர் மன்னிக்கிறார், நான் பெரிய கோபக்காரன், நான் ஒரு பொய்யன், நான் மனம் திரும்பின கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் அவர் விரும்பப்படியான குணங்கள் இடத்தில் ஒன்றும் இல்லாது இருந்தாலும் அவர் நீடிய சாந்தமும் பொறுமையும் தயம் உள்ளவராய் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிவீர்களா? தேவ தயவு. இந்த வருஷத்தின் 10வது மாதத்தின் 26வது நாளில் நான் ஜீவனோடு இருப்பது தேவ தயவு. மனம் திரும்ப வேண்டும், குணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம், 281வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம், தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மேம்படுத்தலாமா? ஆனபடியினாலே உங்க பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று அப்போஸ்தலர் 3:20 சொல்லுகிறது. தேவன் நம்ம அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். 8வது வசனம், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணி கொண்டிருந்தால் நீ மனுஷனை அல்ல தேவனையே அசட்டை பண்ணுகிறார். ஏன் என்று கேட்டால் தேவாதி தேவன்தான் உனக்கு தயவு செய்கிறவர், உன்மேல் பொறுமையாய் இருக்கிறவர், உன்மேல் நீடிய சாந்தம் உள்ளவராய் இருக்கிறவர். நீயாக மனம் திரும்புவாய், நீயாக குணப்படுவாய், வசனத்திற்கு இடம் கொடுப்பாய் என்று சொல்லி தயவு செய்கிற தெய்வம் தயவு செய்து கொண்டே இருக்கிறார். குணம் மாறி இருக்கா? இந்த குணம் மாறணும்னு அடிப்படை என்ன தெரியுமா? யார் என்ன கேட்டாலும் நீங்கள் அதை பற்றி சிந்திக்காமல் இருந்துடணும். ஏதாவது ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னா நீங்கள் நினைக்கணும் அதில் மறைவுகள் கர்த்தருக்குரியது, எனக்கு தெரியாது. நீங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா நீங்கள் குற்றவாளி ஆயிடுவீங்க. தெரியுமா? இந்த ரோமர் 2வது அதிகாரத்தின் 3வது வசனம் அப்படித்தான் சொல்லுது. அதுக்கு அடுத்து தான் 2:4. யாரையும் குற்றப்படுத்தாம நீங்க வாட்டுக்கு அமைதியா இருந்தீங்கன்னா உங்க குணம் நல்ல குணமா இருக்கும். அநேகர் விமர்சனம் செய்கிறார்கள், அப்படி செய்யவே கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னை நீயே குற்றவாளி ஆக்காதபடிக்கு நீ மற்றவனை குற்றப்படுத்தாதே. முதல் அம்சம் அதுதான். யாரையும் யாரோடு ஒப்பிட்டு பாராதபடிக்கு என் கர்த்தர் என்னை தயவாய் நடத்துகிறார், அவர் என் மேல் பொறுமையாய் இருக்கிறார்,
அவர் நீடிய சாந்தத்தோடு என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு இதில் யாரும் தலையிட முடியாது. ஆனபடியினாலே நான் குணப்படும்படியாக எனக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளின தேவனாகிய கர்த்தரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவரை நான் அசட்டை செய்வதில்லை. என் கர்த்தர் என்னை எதற்கு அழைத்திருக்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். இப்ப என்ன சொல்லணும்? தேவன் என்னை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். என்னை, நம்மை அல்ல, என்னை. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 29வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 764வது பக்கம். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். 30வது வசனம். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. குணமடைய வேண்டும் என்ற அறிவை அவர்கள் என்ன செய்யவில்லை? விரும்பவில்லை. அதை என்ன செய்தார்கள்? வெறுத்தார்கள். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். ரோமர் 2:4. நீதிமொழிகள் 1:29. அவர்கள் அந்த அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்தமான வாழ்வை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, வெறுத்தார்கள். என் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அசட்டை பண்ணலாமா? தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அப்ப இன்றைக்கு இந்த ஆலோசனையை விரும்புகிறவர்கள் யார்? அவர்கள் தேவனாய் கர்த்தரை கனப்படுத்துகிறவர்கள். எந்த ஆலோசனையை? என் குணம் மாற வேணும். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா? தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் தேவனுடைய குணம் இருக்கணும். கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்தவனுடைய குணம் இருக்கணும். அப்ப தெய்வீக பாஷை பேசுகிறேன் என்று சொன்னால் தெய்வீக சுபாவம் இருக்க வேணும். பரிசுத்த ஆவியிலே நிறைந்தால் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் இருக்க வேணும். அந்த பரிசுத்த ஆவி நடத்தல்னாலே நாம் என்ன செய்ய வேணும்? அவரை கனப்படுத்த வேணும். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். அல்லேலூயா. எத்தனை வசனம் கேட்டாலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்றவங்களை குறித்து வேதம் சொல்லுது. கடிந்து கொள்ளுதலை அவர் என்ன செய்தார்கள்? தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். ஆலோசனையை விரும்பவில்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தலை தெரிந்து கொள்ளவில்லை. அறிவை வெறுத்தார்கள். அறிவை வெறுத்தார்கள். இந்த அறிவு என்று சொன்னால் ஒன்றை கண்டு அதை நிதானித்து அதை ஏற்றுக்கொள்வதா இல்லை விட்டு விடுவதா? நன்மை தீமை அறிகிற அறிவு, நோயிங் காட், நோயிங் குட்னஸ். இந்த அறிவு எங்க இருக்கிறது? அவருடைய அறிவை வெறுத்தார் என்று சொன்னால் நீங்களும் நானும் குணப்படும்படி அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இந்த ஐஸ்வர்யம் நம்மில ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை அசட்டை பண்ணினவர்களாய் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னால் அவர்கள் அறிவை வெறுக்கிறவர்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? 1 நீதிமொழிகள் 1:29. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். கர்த்தர் இப்படித்தான் சொல்றார். அப்போ ஒரு வருஷத்துக்கு 55 ஞாயிற்றுக்கிழமை,
55 ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 55 வாரங்களிலும் நீங்கள் சத்தியத்தை கேட்டு 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 வளர்ந்து கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டிலே நான் ஒரு குணசாலியாய் மாறி இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் என்ன ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்த தேவப்பிள்ளை, அசட்டை செய்யாத தேவப்பிள்ளை. ஆகவே உங்களுடைய குணத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஆகவே நான் அறிவை வெறுப்பதில்லை, தேவ ஆலோசனையை விரும்புகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் விரும்புகிறேன், அவர் கடிந்து கொண்டு என்னை சரி செய்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அப்படி கடிந்து கொள்வதை அசட்டை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானிக்க வேதம் உங்களை அழைக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த பிரசங்கத்தை எல்லாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த வேத வசனத்தெல்லாம் அடுத்த வாரம் கேட்டால் நீங்கள் யாருமே சொல்ல மாட்டீங்க. 100ல் 2 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா மனசில் நிற்காது. நீங்கள் நாளைக்கு வந்து ஏன்ட்ட கேட்டாலும் நானும் மறந்துடுவேன். உள்ளதை பேசணும்னா அதுதான் உண்மையான நிலை. நான் என்ன செய்வேன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் யோசித்து இந்த வசனமெல்லாம் இது சொன்னேன்னு சொல்லுவேன். ஒரு கிறிஸ்தவன் 24 மணி நேரமும் கிறிஸ்தவனாய் இருப்பதில்லை. ஒரு மனிதன் இந்த பாவ உலகத்திலே போராடித்தான் கிறிஸ்தவனாய் வாழ வேண்டியதா இருக்கிறது. பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். ஆனா பாவம் இல்லாத பொய்யை சொல்லணும். என்ன நூதனமான பிரசங்கமா? எப்படி? இப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன், வாங்க வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. நான் உண்மையிலே சாப்பிடவே இல்லை. உடனே உட்காந்து சாப்பிட்றவா எப்படி சொல்லுவேன்? இல்லை நான் சாப்பிட்டு தான் வந்தேன். தயவுசெய்து இல்லை சொன்ன நாளே சாப்பிட நான் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். இது பொய்யா உண்மையா? பொய் தான். ஆனால் இதனால் யாருக்கும் எந்த பாவமும் பாதகமும் துரோகமும் கிடையாது. இப்போ எலெக்ஷனில் வராங்க, ஒரு கூட்டம் வரும், நம்ம சர்ச்சில் உள்ளவங்களெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லிடுவோம் அப்படிமா. அவர் போன பிறகு மறுநாள் இன்னொருத்தர் வருவார், உங்கள் விசுவாசிகளெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட சொன்னால் போட்டுருவோன்னு சொன்னோம். எல்லாத்தையும் அதை தான் சொல்லுவோம், எல்லாத்தையும் பொய் தான் சொல்கிறோம். நீங்கள் ஓட்டு போட சொல்லியா நாங்கள் சர்ச்சை வச்சுருக்கேன் எப்படி? அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னால் அவன் என்ன செய்வார்? அவர் என்ன சொல்லுவார்? அவருக்கு தேவையான பதிலை சொல்லி அவர் அனுப்புகிறோம். அப்போ பொய்யே சொல்லாத ஒரு உத்தமன் இந்த பூமியில் இருப்பானா? எப்படி? இப்போ நல்லா படி, உனக்கு பைக் வாங்கி தரேன்னு சொல்கிறோம். அவன் நல்லா படித்து பாஸ் பண்ணிட்டு எனக்கு பைக் வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க போகிறோம். வளர்ந்து வாடா உனக்கு வாங்கி தரேன். அவனே வாங்கிக்குவான், நம்மகிட்டே கேட்க போகிறான். ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போய் அவங்களே எல்லாம் டீலும் பண்ணி சிரிக்கீங்களா? எதற்காக இத்தனை வியாக்கியானங்கள் சொன்னால் இது பாவ உலகம்தான். இதில் பாவிகள் மத்தியில் வாழ்கிற பரிசுத்தர் தான் நீங்கள். ஆனால் அதற்குள்ளாக நீங்கள் எதெல்லாம் குணப்பட வேண்டுமோ அதில் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். கத்தி கத்தி பேசுகிறேன் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி தினமும் நான் என்ன நானே கேள்வி வைப்பேன். நான் யோக்கியனா? உண்மையிலேயே பொய்யல்ல. எதிலே சரியாக வேண்டும், எதிலே மாற வேண்டும், எதிலே வளர வேண்டும். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள், ஆலோசனை விரும்பவில்லை, கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். வேத வசனம் இன்றைக்கு உங்களை கடிந்து கொள்ளுறது. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், சுகப்படுங்கள். அல்ல, மறுபடியும் சொல்லுகிறேன், நமக்கு வெளியே இருக்க ரொம்ப சுகமா இருக்கு, ஆனா குணம் அங்கே கிடையாது. நாம குணமடைந்தா நமக்கு சுகம் உண்டாகும். நம்ம குணமடையணும். சிலருக்கு சூடாக காஃபி இல்லைன்னா கோவம் வரும், காலையில் எந்திரிச்சோடனே டீ குடிக்கலன்னா கோவம் வரும். நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த காப்பி தூள் செடியெல்லாம் ஒழிவதாக கத்த சொல்லித்தான்னு வைங்க, எல்லாம் கருகி போச்சு. நேற்றைய தினத்திலே 1 கிலோ அவரைக்காய் 160 ரூபாய், 40 ரூபாய்க்கு இருந்த அவரைக்காய் இப்போ 160 ரூபாய் ஆகிப்போச்சு. காரணம் என்ன? வெள்ளம், மழை, அழுகல். அதுபோல காப்பி செடியெல்லாம் ஒழிவதாக, தேயிலை இலையெல்லாம் கருகுவதாக. தேயிலையும் கிடையாது, காப்பியும் கிடையாது, 1 வருஷத்துக்கு நீ அப்படியே காய்வாயாக என்று கர்த்தர் சொன்னார்னா அப்போ உங்கள் குணம் என்ன ஆகும்? ஞாயிற்றுக்கிழமையான குடும்பத்தில் கோழி இல்லைன்னா அது என்ன குடும்பம்? குடும்பத்தில் கோழி இருக்கு, ஆனால் சட்டிக்கு வரணும், குணம் மாறணும். சங்கீதம் 119, 141, பழைய ஏற்பாட்டில் 750வது பக்கம். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். இந்த வசனத்தின்படி மனம் நொறுங்குண்டவர்கள்,
புறம்பே தள்ளப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், கேட்பாரற்று கிடக்கிறவர்கள் சொல்ல முடியும், நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன், உம்முடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவேன், உம்முடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவேன், உம்முடைய கடிந்து கொள்ளுதலை அசட்டை செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்வேன், எனக்கு அறிவை போதியும் என்று சொல்லுவேன். யாருக்குமே அல்லையா சொல்ல வாய்வில்லை பார்த்தீங்களா? அதான் நீங்க சோம்பேறி கிறிஸ்தவங்க அடிக்கடி சொல்லுவேன். இப்பவாலும் கையத்திக்கு ஒரு அல்ல சொல்லிக்கலாம்ல. நான் சிறியவன், சிறுமைப்பட்டவன், கைவிடப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், கேட்பாரற்று கிடக்கிறவன், ஆனாலும் உம்முடைய வேத வசனத்தை நான் மறவேன், உம்முடைய கட்டளைகளை நான் மறவேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! அப்படி சொல்லுவீங்களா நீங்க? காதுல கேட்டு அறிவை வளர்ப்பதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? மனம் திரும்புதல் தான் வேணும். அதுக்கு ஐஸ்வர்யம் தேவையில்லை. நீங்கள் பெரியவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கற்றவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஞானியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறியவன், அசட்டை பண்ணப்பட்டவன், கைவிடப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், கேட்பாரற்று கிடக்கிறவன், ஆனாலும் உம்முடைய வேத வசனத்தை நான் கை கொள்வேன், மறவேன். என்ன ஒரு வசனம்! எனக்கு என்னமோ இதெல்லாம் வாசிக்கும் போது கர்த்தர் எந்தெந்த விதங்களில் என்னை சரி செய்கிறார், எந்த வழியிலே போனால் அவருடைய வசனம் என்னை புடமிடுகிறது, குத்துகிறது, என்னை பக்குவப்படுத்துகிறது. நான் சிறியவன், அசட்டை பண்ணப்படுகிறேன், என்னை கேட்பார் இல்லை, என்னை விசாரிப்பார் இல்லை, நேசிப்பார் இல்லை, எனக்கு உதவி செய்வார் இல்லை, ஆனாலும் இயேசுவே நான் உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவேன். எந்த விசுவாசி அப்படி சொல்லுவாங்க? ஆகையினால ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம், பக்கம் 866 பழைய ஏற்பாட்டிலே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் சிறுமைப்பட்ட நிலையில இருக்கலாம், கேட்பாரற்று கிடக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், உங்களை நேசிப்பார் இல்லை, உங்களை விசாரிப்பார் இல்லை, ஆனாலும் நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுவீர்களேயானால், அதை கனப்படுத்துவீர்களேயானால், தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், சின்னவனாகி நீ 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய், சிறியவனாகி பலத்த தேசத்தை சுதந்தரிப்பாய், கர்த்தராகிய நான் ஏற்ற காலம். ரொம்ப முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதனால ரொம்ப சிறுமைப்பட்ட குடும்பம், அதெல்லாம் என்ன வாழப்போன்னு நினைப்பாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கல அநேக பார்ப்பாங்க. எப்படி இது காரணம்? அது கர்த்தருக்கு பயந்த குடும்பம், அவருடைய ஆலோசனைக்கு அறிவை கொடுத்த குடும்பம், அந்த அறிவை ஏற்றுக்கொண்ட குடும்பம், அவருடைய வார்த்தையை கை கொண்ட குடும்பம், அசட்டை செய்யாத குடும்பம். இந்த உலக சுகம், உலக ஆசீர்வாதத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆவிக்கிற சுகம் எதுன்னு சொன்னா ஆத்மாவில் அது பேசும். உண்மையிலேயே நீ ஒரு பரிசுத்தன், நீ குற்றமற்றவன், கர்த்தருடைய வசனம் கொடுத்த உடனே அதை கை கொள்ளுகிறவன், நீ அதை அசட்டை செய்கிறதில்லை, நீ அதை ஏற்றுக்கொண்டு உன் அறிவை விரித்து செய்கிறாய், இன்று மரித்தாலும் நீ தேவனோடு இருப்பாய் என்று சொல்லி உங்க ஆத்மாவே உங்களை பார்த்து பேசுமையானால் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் கர்த்தர் நடப்பிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நாள் வாழ்க்கை இல்லை. எகிப்தில் இருந்து கானானுக்கு வந்து கானான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள 40 ஆண்டுகள் வனாந்தர ஜீவியம். நீங்கள் பெற்ற பிள்ளை வளர்ந்து பெரியவனாகி 40வது வயதில் நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்கள். சிறியவர்களாகி நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். சின்னவர்களாகி நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அதுவரையில் நீங்கள் என்ன செய்ய வேணும்? மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேணும், குணப்பட்டு கொண்டே இருக்க வேணும். வெறும் சுகத்துக்காக மாத்திரம் இயேசுவை தேடினவங்க ஒரு காலம் குணமடைய முடியாது. அவர் சுகத்தை கொடுப்பாரு, அந்த சுகத்துல கேடு உண்டாகும். கர்த்தர் இயேசுவின் ஆசீர்வாதத்தை தரும், அதனுடைய அவர் என்ன செய்தார்? வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம் வேண்டுமேயானால் என் குணம் சரியா இருக்கணும். ஆகவே ஏசாயா 60 அதிகாரத்தின் கடைசி வசனம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். முதலாவது வசனம், எழும்பி பிரகாசி. அப்ப குணம் மாறுவதாக, உன்னுடைய ஒளி உன்னிலே வருவதாக.
கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிப்பதாக. அப்ப ஏசாயா 60 வசனம் என்ன சொல்லுகிறது? சோர்ந்து போகாதே, நீ சின்னவன் தான், சிறியவன் தான், கைவிடப்பட்டவன் தான், ஆனாலும் ஒவ்வொரு நாளும் எழுந்து பிரகாசி. என் வார்த்தைகளை உட்கொள், என் ஆலோசனைக்கு கீழ்ப்படி, என் சத்தியத்தை கைக்கொள், உன் அறிவை பெருக்கிக்கொள், அப்பொழுது தேவனுடைய மகிமை உன்மேல் உதைக்கும். 14 வசனம், அற்புதமான வசனம். ஏசாயா 60:14, பக்கம் 866. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? சின்னவன், சிறியவன், ஆனால் எழுப்பி பிரகாசிக்கிறவன், அப்படிப்பட்டவனுக்கு உண்டாகக்கூடிய ஆசீர்வாதம். உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து கொள்ளுவார்கள். யோசேப்பை இது ஞாபகப்படுத்து. யோசேப்பை அசட்டை பண்ணின தன்னுடைய 11 சகோதரர்களும் யோசேப்பின் காலடியில் வந்து அவரை பணிந்து கொண்டார்கள். காரணம், யோசேப்பு எப்படிப்பட்டவர்? தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் என்பவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணாதவர், தேவனை அறியும் அறிவை உடையவர், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொண்டவர், அவருடைய ஆலோசனையின்படியே நடந்தவர், அவருடைய கடிந்து கொள்ளுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர். கைவிடப்பட்ட சூழ்நிலை, சின்னவன், சிறியவன், புறக்கணிக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன் யோசேப்பு. ஆனாலும் அவர் எழும்பி பிரகாசிக்கிறார். எதிலே? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே. ஆனபடியினாலே அவரை அசட்டை செய்ய தன்னுடைய சகோதரர்கள் 11 பேர் வந்திருந்து அவருடைய காலடியிலே அவரை பணிந்து கொண்டதாக வேதாகம சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளே உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம். உங்கள் உறவினர்களே நீங்கள் மிகவும் சிறியவராக எண்ணப்படலாம். அவர்களால் நீங்கள் அசட்டை பண்ணப்படலாம். அவர்கள் உங்களை புறக்கணித்தாலும் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேணும். உங்களுடைய குணம் மாற வேணும். கர்த்தராகிய இயேசுவுக்கு பிரியமான ஒரு கிறிஸ்தவனா நான்? கேள்வியை கேட்டு பாருங்கள். என் சுபாவம் எப்படி இருக்கிறது? என் குணம் எப்படி இருக்கிறது? நான் எழுந்து பிரகாசிக்க விரும்புகிறேனா, அணைந்த நிலையில காணப்பட விரும்புகிறேனா என்ற கேள்விகளுக்கெல்லாம் நீங்களே உங்களுக்கு பதிலை சொல்லி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலர் 3:20 உங்களை அழைக்கிறது. எல்லாரும் எழுந்திருப்போம்.